2026 தேர்தல் அதிர்ச்சி. ஏன் 15 அமைச்சர்கள் தோற்றார்கள்? டிஎம்கேவிற்கு மக்கள் கொடுத்த செய்தி என்ன என்பதை இந்த வீடியோவின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்திய ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால், ஆட்சியில் இருந்த திமுக அமைச்சர்களில் 32 பேரில் 15 பேர் படுதோல்வி அடைந்துள்ளனர். அதிலும் மிகப்பெரிய அரசியல் அதிர்ச்சியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூரில் தோல்வியடைந்தது. துரைமுருகன், மா. சுப்பிரமணியன், பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் பலரும் அதில் தோல்வியடைந்து வரலாற்றில் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. மேலும் ஏன் அமைச்சர்கள் தோற்றார்கள்? டிவிக்கு எப்படி இவ்வளவு வேகமாக வளர்ந்தது? டிஎம்கே செய்த தவறுகள் என்ன? மக்கள் கொடுத்த அரசியல் செய்தி என்ன என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். 2021ஆம் ஆண்டில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திமுக அரசு தற்பொழுது நடைபெறும் பார்ட்டி ஃபண்ட் பிரச்சனைகளால் 2026இல் எதிர்பார்க்காத வெற்றியை பெற முடியவில்லை. 32 அமைச்சர்களில் 14 பேர் மட்டுமே வெற்றி அடைந்துள்ளனர். அதிலும் பல அமைச்சர்கள் 10,000த்திற்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளனர் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய முற்படுகிறோம். அதில் 15 பேர் தோல்வி அடைந்துள்ளனர். அதில் மு.க.ஸ்டாலின், துரைமுருகன், மா. சுப்பிரமணியன், பழனிவேல் தியாகராஜன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, எஸ்.எம். நாசர் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களும் அடங்குவர். நடிகர் விஜயின் டிவிக்கு 108 தொகுதிகளில் கைப்பற்றி மிகப்பெரிய அரசியல் சக்தியாக மாறியுள்ளது. அரசியல் ஆர்வலர்கள் கூறும் முக்கிய காரணங்கள் ஒன்று, ஆன்டி இன்கம்பன்சி. 5 வருட ஆட்சிக்கு பிறகு மக்களிடம் இயல்பாக மாற்றம் வேண்டும் என்ற எண்ணம் உருவாகியுள்ளது. அதுவும் அமைச்சர்கள் மீது நேரடி அதிருப்தி எண்ணம் உருவாகியுள்ளது. இதற்கு காரணம் மினிஸ்டர் ஃபண்ட் மற்றும் பார்ட்டி ஃபண்ட் என கல்லா கட்டியதே முக்கிய காரணமாக அனைவரும் கருதுகின்றனர். மேலும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் உள்ள உள்ளூர் பிரச்சனைகள், சாலை வசதி, குடிநீர் வசதி, வேலை வாய்ப்பு, மக்கள் சந்திப்பு போன்ற புகார்கள் பல இடங்களில் மக்களை திருப்தி அடையவில்லை என்ற கருத்துக்கள் வெளியாகின. டிவிகேவின் புதிய மாற்று அரசியல், நடிகர் விஜய் புதிய முகம், ஊழல் எதிர்ப்பு பேச்சு, இளைஞர்களை கவர்ந்த பிரச்சாரம், சமூக உடன்பாடு இவற்றால் கணிசமான வாக்குகளை பெற்றார். சில அமைச்சர்கள் மீது மக்களை நேரடியாக சந்திக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருந்த வண்ணம் உள்ளன. அதிலும் அதிகார மனப்பான்மை, உள்ளூர் கட்சி பூசல்கள் போன்ற காரணங்களும் பேசப்பட்டன. டிஎம்கே அரசு பல திட்டங்களை கொண்டு வந்தது. மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம், புதுமை பெண், நான் முதல்வன், மருத்துவ திட்டங்கள் இருந்த போதிலும் மக்கள் தேர்தலில் வேறு முடிவை எடுத்துள்ளனர். இதில் அரசியல் பாடம் என்னவென்றால், மக்கள் நல திட்டம் மட்டும் போதாது. ஒவ்வொரு தொகுதியிலும் அமைச்சரின் செயல்பாடும், மக்கள் தொடர்பும், நேர்மை, கட்சி அமைப்பு இவை முக்கியம் என்பதை இது உணர்த்துகிறது. மேலும் டிவிகேவின் வெற்றிக்கான காரணங்களாக புதிய மாற்று அரசியல், இளைஞர்கள் வாக்காளர்கள், முதல் முறை வாக்களிப்பவர்கள், சமூக ஊடக பிரச்சாரம், அரசுக்கு எதிரான மனநிலை, வேட்பாளர் தேர்வு, மாற்றத்தை விரும்பிய மக்கள் இவை அனைத்தும் சேர்ந்ததே இந்த வெற்றியை உருவாக்க பல அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். இந்த தேர்தலில் ஒரு விஷயத்தை தெளிவாக கூறுகிறது: தமிழக மக்கள் எந்த கட்சிக்கும் நிரந்தர ஆதரவை வழங்கவில்லை. நன்றாக செயல்பட்டால் வெற்றி, மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாவிட்டால் தோல்வி. அதேபோல் புதிய கட்சிகளுக்கும் மக்கள் வாய்ப்பு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த தேர்தல் காட்டியுள்ளது. இனி டிஎம்கே எதிர்க்கட்சியாக எப்படி செயல்படும் என்பதை
தொடர்ந்து பார்க்கலாம். டிவிகேவில் தனது தேர்தல் அரசு வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றும் என்பதையும் பார்க்கலாம். தமிழக அரசின் அடுத்த 5 ஆண்டுகள் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். இந்த தேர்தல் குறித்து உங்கள் கருத்துக்கள் என்ன? டிஎம்கே தோல்விக்கான முக்கிய காரணம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யவும். இது மாதிரியான அரசியல் பகுப்பாய்வு வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.